அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியை சேர்ந்த ஹாசனூர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அதாவது என்னோட கணவர் பேர் குமார். அந்த நபர் விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நபர் வேலைக்கு போன நபர் ரிட்டர்ன் வீட்டுக்கே வரல, நைட் ஆச்சு அப்பவும் வரல, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த குமாரை பற்றின மொத்த டீட்டெயில் போலீஸ் வாங்குறாங்க. அதாவது இந்த குமார் தொட்டாக்காஜன் ஒரு பகுதியை சேர்ந்த நபர் தான் இந்த நபர். இவருக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ஃபேமிலிக்கு யாருமே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க விவசாய கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அதனால் பெருசாக எதிரின்னு சொல்லி யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப நல்லாள் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படிப்பட்ட ஒரு நபர் காணாமல் போயிருக்காரு. இவருக்கு என்ன ஆச்சு, இவர் உயிரோடு தான் இருக்காரா இல்லையான்னு சொல்லி யாருக்கும் எதுவுமே தெரியாதனால இவரோட ஒய்ஃப் ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஸோ அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்கள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரணை ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஹாசனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தாளவாடி பகுதியை சேர்ந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரோந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பேட் ஸ்மெல் வந்தது. கிட்டத்தில் இறங்கி போய் பார்க்கும்போது ஒரு மூட்டை இருந்திருக்கு. அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க ஏதோ ஒரு அழுகிய சடலம் இருக்குன்னு சொல்லி இந்த நபர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆணா பெண்ணாங்கிறது கூட கிளியராக தெரியல. அந்த அளவுக்கு சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உடனடியாக கிளம்பி இங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்போ இங்கே ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் செல்வம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆணா பொண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கும் கிளியராக தெரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் டைரெக்டாக இங்கே ஸ்பாட்டுக்கே வர வச்சு இந்த ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இந்த அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய சடலம் ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணோட சடலம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இதே ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் காணோம்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒருவேளை இந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த காணாமல் போன இந்த குமாரா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது போலீஸுக்கு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டேஷனில் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தேடும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஒரு பொண்ணு தன்னோட கணவரை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் மிஸ் ஆனது பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்ற ஒரு 40 வயசு நபர் காணோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய சடலமும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணோட சடலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒருவேளை இந்த குமாரா இருக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சடலம் குமாரோட பாடின்னு சொல்லி கன்ஃபார்மே ஆகுது. இப்போ இந்த காணாமல் போன குமார் இறந்து போயிட்டார். யாரோ இவர் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. ஆனால் யார் இதை பண்ணினது அப்படின்னு சொல்லி சுத்தமாக போலீஸுக்கு தெரியவே இல்லை. தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த தாளவாடி பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓ சுப்புராஜ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட ஒருத்தர் சரணடைகிறார். அதாவது ஒரு 26 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் இந்த காணாமல் போன இந்த குமார் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த நபரை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சரணடைகிறான். இதை கேட்ட சுப்புராஜ் உடனடியாக செல்வம் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த கில்லர் வேறு யாரும் இல்லை, இப்போ என்கிட்ட தான் இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ உடனடியாக போலீஸ் இங்கே விஓ ஆஃபீஸுக்கு வர்றாங்க. பார்த்தாக்க 26 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நான் தான் அவர் கொன்னேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பையனும் இதே தொட்டாக்காஜன் ஒரு பகுதியை சேர்ந்த பையன் தான். அது மட்டும் இல்லாமல் இவனும் பார்த்தீங்கன்னா விவசாய கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா விவசாய வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இவனோட அம்மா பேர் முத்துமணி, வயசு 43 ஆகுது. அப்பா பேர் ராமசாமி. இவர் ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க இவங்க வீட்டில் இந்த நாகமல்லுவாக இருக்கட்டும், இவரோட அப்பா ராமசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. அப்படின்னாக்க வீட்டில் இந்த நாகமல்லோட அம்மா முத்துமணி தனியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது இதே ஊரை சேர்ந்த குமார் அப்படிங்கிற ஒரு நபரோட பழக்கமாகுது. இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா நாளடைவில் கிட்டத்தட்ட தப்பான உறவாக போகுது. அதாவது கள்ள உறவாக போகுது. 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் யாரும் இல்லைனா இதே வீட்டிலே இந்த குமாரும் இந்த முத்துமணி 2 பேர் உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல வருஷம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி உங்களோட உல்லாச வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இந்த சம்பவம் இதே வில்லேஜ் மக்களுக்கு கொஞ்சம் அரசல் புரசலாக தெரிய ஆரம்பிக்குது. என்னென்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ராமசாமி வேலைக்கு போயிடுறாரு, அவரோட பையனும் வேலைக்கு போயிட்டான். அப்படின்னாக்க இந்த வீட்டுக்கு திடீர்னு பார்த்தா குமார் அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு. ஸோ ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வில்லேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு பார்த்திங்கன்னா இந்த நாகமல்லு காதுக்கு வருது. இந்த மாதிரி உங்கள் அம்மா இந்த நபரோட இல்லீகல் அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி நாகமல்லுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது அவனுக்கு அதை தாங்கவே முடியல. ஏன்னா தன்னோட அம்மாவை பற்றி இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்களே ஊர் மக்கள்லாம் சொல்லி ரொம்ப கோபமானவன் என்ன பண்ணுறானாக்கா நேராக அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் இந்த மாதிரி உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அந்த நபரோட இனிமேல் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாகமல்ல என்ன பண்ணுறான்னா டேரெக்டாக போயிட்டு குமார்கிட்ட போயிட்டு திட்டுறான். இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வர வேலைலாம் வச்சுக்காத, ஏற்கனவே உடனே எங்கள் அம்மாவை வச்சு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பக்கத்து இனிமேல் வந்துடவே வந்துடாத, மீறி வந்தனா உனக்கு கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வரான்.
ஆனால் இந்த நாகமல் வந்து மிரட்டினது வந்து கொஞ்சம் கூட காதுக்கே வச்சுக்கல. இந்த குமாரும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, இந்த முத்துமணியும் பெருசாக எடுத்துக்கல. வழக்கம் போல் தங்களோட கள்ளக்காதலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கள்ளக்காதல் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து மறுபடியும் தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட அம்மா இந்த மாதிரி, உன்னோட அம்மா வந்து இந்த மாதிரின்னு சொல்லி தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. இவனுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 2024 மே மாதம் 26ஆம் தேதி வழக்கம் போல் வந்து இந்த நாகமல் வந்து தன்னோட விவசாய கூலி வேலைக்கு போகிறான். போன நபர் வந்துட்டு ஈவினிங் ஆக்சுவலாக வீட்டுக்கு வரான். நைட் ஆயிடுது. இந்த மாதிரி நைட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க வீட்டில் பார்த்தா இவனோட அம்மா முத்துமணியும் இந்த குமார் 2 பேரும் ஒன்றா உல்லாசமாக இருக்கிறத நேர்லேயே பார்த்துறான். இவ்வளோ நாள் வந்து இந்த வில்லேஜ் மக்கள்லாம் சொன்னதை தான் காதில் கேட்டுட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி வந்து நேர்லேயே பார்க்குறான். ஏற்கனவே வந்து பயங்கர காண்டில் இருந்துட்டு இருந்தான். ஏன்னா வில்லேஜ் மக்கள்லாம் அவங்க அம்மா வந்து தப்பாக பேசும்போது கோவம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருந்தது. இப்போ கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் இவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல கோவம். இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த குமாரை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அடிச்சுட்டு தன்னோட பெரியப்பா பையன் மாதேவன் அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதேவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்த குமாரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் அடித்ததுக்கப்புறம் இந்த குமார் வந்து ஆல்ரெடி வந்து போதையில் இருந்தனால 2 பசங்களையும் வந்து அந்த குமார் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. திட்டவும் இந்த பசங்களுக்கு வந்து கோபம் இன்னும் அதிகமாகுது. நீ வந்ததே இங்கே தப்பு, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீயே வந்து என்னை திட்டுறியான்னு சொல்லி மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது அவர் வந்து கெட்ட வார்த்தையில் பேச, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு பேசன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டையை எடுத்து இந்த நாகமுல்லை என்ன பண்ணுறான்னா அவரோட தலையிலேருந்து பயங்கரமாக அடிச்சிடறான். அந்த மாதிரி அடிக்கும்போது இந்த குமார் வந்து அந்த இடத்துலேயே வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த நாகமல்லுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம வந்து வேணும்னே பண்ண கிடையாது. இவர் வந்து நம்மளால் வந்து இறந்து போயிட்டாரேன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இது வந்து போலீஸ்கிட்ட இருந்தும் மறைக்கணும், வில்லேஜ் மக்கள்கிட்ட இருந்தும் மறைக்கணும், வெளில தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு ஒரு வழியாக இந்த நாகமல்லோட பெரியப்பார் பையன் மாதேவன் 2 பேரும் சேர்ந்து இந்த குமாரோட சடலத்தை வந்து சாக்கில் போட்டு கட்டிடுறாங்க. கட்டிட்டு இந்த ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாமல் நைட்டில் வந்து பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் வந்து தூக்கி போட்டுறாங்க. அவங்க தூக்கி போடக்கூடிய இடம் வந்துட்டு கர்நாடகா பகுதியை சேர்ந்தது. அதாவது தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகா பார்டரில் போய்ட்டு ஆக்சுவலாக போட்டு வந்துடுறாங்க. போட்டுட்டு வரும்போது ஆக்சுவலாக இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அலையும், விலங்குகள்லாம் சாப்பிட்ரும். ஆக்சுவலாக வந்து இது வந்து வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு இந்த நாகமல்லும் அடுத்த நாள் காலையில் வந்து விவசாய கூலி வேலைக்கு போயிடுறான். இந்த பையன் மாதேவன் பார்த்திங்கன்னா அவங்களும் தன்னோட வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் யாருக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்துச்சான்னு பார்த்தா யாருக்கு எந்த ஒரு சந்தேகம் வரல. ஆனால் அந்த இறந்து போன அந்த குமாரோட ஒய்ஃப் வந்துட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் பயம் அதிகமாகிட்டே இருக்குது. ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் அதிகமாகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த பாடி வந்து கையில் கிடச்சா தானே கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்துட்டு இருக்கான். இந்த டயத்தில் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸுக்கு வந்து ஆக்சுவலாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ரோந்து போகும்போது ஒரு டெட் பாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வழியாக டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயந்து போய் இந்த நாகமுல் என்ன பண்ணுறான்னா அவங்களோட விஏஓக்கிட்ட போயிட்டு சரணடைகிறான். நான் வந்து அவர் கொண்டது நான் தான் சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான் போலீஸ்கிட்டே. அவங்களோட விஏஓ சுப்புராஜ்கிட்ட போயிட்டு இந்த பையன் வந்து சரணடைகிறான். இது மாதிரி சரணடைஞ்சிட்டு நான் தான் வந்துட்டு அவர் வந்து கொன்னேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். போலீஸ் வந்ததுக்கப்புறமும் அவன் வந்து உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஸோ இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி இந்த நாகமல்லும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு உதவி பண்ண இவங்க பெரியப்பா பையன் மாதேவன் அவனே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனோட அம்மா முத்துமணி அவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்க. மொத்தத்தில் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. தன்னோட அம்மாவோட இந்த இல்லீகல் அஃபேர்னால் தன்னோட வாழ்க்கையை வந்து டோட்டலாக அழிஞ்சிருச்சு இந்த நாகமல்லுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போனால் இவங்க பெரியப்பா பையனுக்கும் கிட்டத்தட்ட லைஃப் வந்து அழிஞ்ச மாதிரி தான். இந்த முத்துமணி வந்துட்டு தன்னோட பையன் வந்து எவ்வளோ வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஊர் மக்கள்லாம் வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது எத்தனையோ முறை வந்து அந்த பையனை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கான். அப்போவாவது அவங்க வந்து திருந்திருக்கணும். அதையும் தாண்டி திருந்தாமல் தனக்கு வந்துட்டு கள்ளக்காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன்னோட பையன் எதிர்காலம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட பையனை வந்து எல்லாரும் தப்பாக பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நமக்கு தேவை கள்ளக்காதல் தான் முக்கியம்னு சொல்லி இந்த முத்துமணி பண்ணின ஒரே காரியத்தினால இப்போ முத்துமணியோட ஹஸ்பண்டு கிட்டத்தட்ட கேவலப்பட்டு போய் நின்றுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்துமணியோட பையன் அவனும் ஜெயிலில் இருக்கிறான். இவனுக்கு உதவி பண்ண போனால் இவங்க பெரியப்பா பையன் மாதேவன் அவனும் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கான். இந்த மாதிரி இல்லீகல் அஃபேரில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு குடும்பம்? ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக்னால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கணவன் மனைவின்னு சொல்லி எல்லாருமே டோட்டலாக பாதிக்கப்படுவாங்க. உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலம் வரைக்கும் கேள்விக்குறியாயிடும். அதனால் இல்லீகல் அஃபேரில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா லைஃப்பில் கல்யாணமே பண்ணிக்காமல் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. இந்த கேஸில் இந்த நாகமல்லு பண்ணினது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.